உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 272ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்துவிட்டோம். அன்பந்தர்களே, நம்ம கவுண்டவுனில் இன்னும் 93 நாட்கள் இருக்கிறது அன்பந்தர்களே, பைபிளை முடிக்கிறதுக்கு. அன்பந்தர்களே, நம்ம எஸ்ரா புத்தகத்தை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெகேமியாவை துவங்க போகிறோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே புக்கம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டும் ஒரே புத்தகம் தான். இன்றைக்கி நெகேமியாவில் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் வாசிப்போம். செக்கரியாவில் 12ஆம் அதிகாரமும் 13ஆம் அதிகாரமும் வாசிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 22 வசனங்களை இன்றைக்கி வாசிப்போம். அன்பர்களே, நம்ம நெகேமியாவுக்குள்ளே போகிறோம். ஆனால் எஸ்ராவை மறந்துடக்கூடாது. அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு முன்னடையாளமாக இருந்தார். புனித செயின்ட் பீட் அழகாக கூறுகிறார். எஸ்ரா இப்படிலாம் மக்கள் கலப்பு திருமணம் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டோன்னா அவருடைய ஆடைகளை கிழித்து அவர் முழங்கால் படிட்டு கைகளை விரித்து அவர் ஜெபிக்கிறது, ஆண்டவர் இயேசு கைகளை விரித்து அவர் சிலுவையிலிருந்து நமக்காக பரிந்து பேசுறது என்னுடைய ஒரு முன்னடையாளமாக பார்க்குறாரு நண்பர்களே. அது மட்டும் இல்லை, அவர் அந்த 2ஆம் அலையில் மக்களை கூட்டிக் கொண்டு அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலேருந்து எருசலேமுக்கு வருவதை எல்லாமே ஆண்டவர் இயேசு நம்மை விடுவித்து பாவத்திலிருந்து விண்ணகத்தை கூட்டி கொண்டு போவதற்கான ஒரு முன்னடையாளமாக திருச்சபையின் தந்தையர்கள் பார்க்குறாங்க. குறிப்பாக புனித பீட் பார்க்குறாரு நண்பர்களே. ஸோ முதல் அலையை யார் கூட்டிகிட்டு போனால், கோயிலை கட்டுறதுக்கு செருபாபேலும் தலைமை குருவாகிய யோசுவாவும் எஸ்ரா 1லிருந்து 6 அதிகாரங்கள். அப்புறம் 7லிருந்து 10 அதிகாரங்கள் என்ன பார்த்தோம், 2ஆம் அலை. அதை முன்னிருந்து வழி நடத்தினது யார், எஸ்ரா. அவர் குரு வழிமரபில் வந்தவர். அவர் ஒரு குரு. இப்போ நம்ம நெகேமியாவில் மொத்தம் 1லிருந்து 7 அதிகாரங்கள், முதல் 7 அதிகாரங்களில் ஆண்டவனுடைய அந்த எருசலேம் நகரத்தின் மதில்களை கட்டுற பணியை, அந்த 3ஆம் அலையை முன்னிருந்து நடத்தக்கூடியவர் நெகேமியா. ஸோ நெகேமியா ஒரு குருவா இல்லை, அவர் ஒரு பொதுநிலையினர் தான். அதுக்கப்புறம் 8லிருந்து 12 உடன்படிக்கை புதுப்பிக்கிறதுலையும் எஸ்ராவும் நெகேமியாவும் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்புறம் 13ஆம் அதிகாரத்தில் நெகேமியா திரும்பி 7 வருஷம் கழித்து பார்க்கும்போது மக்கள் தோய்வு நிலையில் இருப்பாங்க. ஸோ இந்த 5 பகுதிகளில் நம்ம இன்று 3ஆம் பகுதிக்குள்ளே போகிறோம். கோயில் கட்டியாச்சு, மக்களை கட்டியாச்சு, இப்போது சுவர்களை கட்டப்போகிறோம். எருசலேமின் சுவர்களை கட்டுறது. அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்கள் மக்கள் எல்லாம் தோராவுக்குபடி நடக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் 16 வருடங்கள் அமைதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் நெகேமியாவின் உள்ளத்தை தூண்டி அவர் 3ஆவது அலையை முன்னிருந்து நடத்தப் போகிறார். ஸோ ஃபஸ்ட் அலையில் யார் அரசராக இருந்தார், சைரஸ் மன்னன். 2ஆவது அலையில் தாரியு மன்னன். 3ஆவது அலையில் அர்த்தகஸ்தான்ற அந்த மன்னர் அவர் அரசராக இருக்கிறார். இப்போ இந்த நெகேமியா எஸ்ரா எப்படி தாரியு மன்னனுக்கு நெருக்கமான ஒரு உயரிய பதவியில் இருந்தாரோ, அதே போல் இங்கேயும் அர்த்தகஸ்தா மன்னனுக்கு மது பரிமாறுகிறவராக, அந்த பானம் பரிமாறுகிறவராக நெகேமியா இருக்கிறார் நண்பர்களே. ஸோ இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் நெகேமியா வழியாக நெகேமியா கேள்விப்படுறாரு, மதில்கள்லாம் ரொம்ப இடிஞ்சு தீக்கரையாக்கி கிடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அவர் வருத்தப்பட்டு நோன்பு இருந்து உபவாசம் இருந்து ஆண்டவரிடம் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாரு நண்பர்களே. ஸோ திரும்ப பைபிள் பாருங்கள், எஸ்ராவை போல் மக்களுக்காக உண்ணா நோன்பு இருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ரா நெகேமியாலாம் பாருங்கள், நமக்கு ஆபிரகாம் எப்படி சோதோம் குமோராவுக்காக பரிந்து பேசினார், மோசே எப்படி சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசினார், அதே போல் இப்போ எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரு மோசேவினுடைய ஒரு 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 நிறைவாக இவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வர இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு முன்னடையாளமாகவும் இருக்கிறாங்க அன்பர்களே. ஸோ இன்றைக்கி புதிய உடன்படிக்கையில் இப்போவும் கூட தேவ மாதாவும் புனிதர்களும் இப்படி தான் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் தந்தை பரிந்து பேசினா தான் சைடு வரா? இல்லை, அவருடைய நீதி நம்மை தண்டனை தீர்ப்புக்கு உட்படுத்துது. ஆனால் இந்த மாதிரி பரிந்துரை அவருடைய நீதியினுடைய இரக்கத்தின் பகுதியை நமக்கு சுட்டி காட்டுறதுனால, ஸோ ஆண்டவருடைய நீதிக்கு யாராவது பரிந்து பேசினா அவர் இறக்கப்படலாம். ஸோ ஆண்டவர் இறக்கப்படமாட்டேன்னு இல்லை, அவருடைய நீதி இதை தேவைப்படுத்தப்படுகிறது. ஸோ அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் அன்பர்களே. ஸோ இன்றைக்கி ஒரு அழகான எப்படி எஸ்ரா அழகாக தானியல் எஸ்ராலாம் ஒரு மன்னிப்பினுடைய ஒரு ஜெபத்தை, ஒரு கன்ஃபெஷன் ப்ரேயரை பண்ணாங்களோ, அதே போல் இன்றைக்கி நெகேமியாவும் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை ஜெபிப்பார் அன்பர்களே.
அப்போ பாருங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கோயிலை கட்டணும், மக்களுடைய மனங்களை மாற்றணும், மதில்களை கட்டணும், அந்த நகரத்தின் மதில்களை, எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? அந்த நபர் ஒரு குருவாக இருக்கலாம், இல்லை ஒரு நாட்டு தலைவராக இருக்கலாம், இல்லை வீட்டில் அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த ஒரு நபர் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அன்பர்களே. அதுதான் பைபிள் இன்றைக்கி நம்ம கற்றுத்தருது. அன்பர்களே, கிட்டத்தட்ட கிமு 444 கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் நேபுகத்நேசர் பாபிலோன் மன்னர் எல்லாத்தையும் சிறை பிடிச்சி போய் தீக்கரையாக்கி ஒரு 100 வருஷம் கழித்து திரும்பி எருசலேமின் மதில்களை கட்டுவதற்கு ஆண்டவர் நெகேமியாவை தூண்டுவதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. ஏன் மதில்கள் அவ்வளோ முக்கியம்? ஏன்னா மதில்கள் தான் உள்ளே இருக்கக்கூடிய நகரத்தினுடைய அந்த சிட்டிசன்ஸ், குடிமக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய அமைதியையும் அவங்களுடைய ஒரு ஸ்டெபிலிட்டியும் குறிக்கும். ஒரு நிலையான வாழ்வு தரணும் அப்படின்னா மதில்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் எதிரிகளிடமிருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அதெல்லாம் இவங்க இழந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் அதையும் மீட்டு கொடுக்குறார். ஸோ நம்ம 3வது பகுதிக்குள்ளே நுழைகிறோம். சரி நண்பர்களே, செக்கரியா புத்தகத்துக்குள்ளே நம்ம முதல் பகுதியை முடிச்சிட்டோம். முதல் 8 அதிகாரங்கள் என்னது? மதிலை திரும்பி கட்டுறதுக்கு டைமில் செக்கரியா இறைவாக்கினர் ஆரம்பித்து அவங்கள உறுதிப்படுத்தி அவங்கள பலப்படுத்துகிறார். இப்போ நம்ம 2ஆம் பகுதிக்குள்ளே போகிறோம். 9லிருந்து 14 அதிகாரங்கள். அதில் இன்றைக்கி குறிப்பாக நம்ம 12லிருந்து 13 அதிகாரங்கள் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ஸோ 2ஆம் பகுதி என்ன? இஸ்ரேலினுடைய மாட்சிமிகு எதிர்காலத்தை குறித்த இறைவாக்குகளை உரைக்க போகிறார். ஸோ இன்றைக்கி எருசலேமும் யூதாவும் அதனுடைய எதிரிகளுக்கு எதிராக போர் புரியும். ஸோ அந்த போர் எப்போ நடக்கும்னா ஆண்டவரின் நாள். நிறைய இன்றைக்கி இறைவாக்குகள் பார்ப்போம் முதல்ல. குட்டி குட்டி இறைவாக்குகள் ஒவ்வொன்றும் எப்படி ஆரம்பிக்கணும்னா அந்த நாளில், ஆன் தேட் டே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய இறைவாக்கு ஆரம்பிக்குது நம்ம பார்க்கலாம் வந்தவர்களே. நிறையா இறைவாக்குகள் இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய வாழ்வையும் நேரடியாக புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காணப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வந்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை அமை ஆவிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். நெகேமியா ஆகமம் அதிகாரம் 1. அக்கல்லியா மகனான நெகேமியா கூறியது: 20ஆம் ஆண்டின் கிசிலேவு மாதத்தில் நான் தலைநகரான சூசாவில் இருந்தேன். அப்பொழுது என் சகோதரர்களில் ஒருவரான அனானியும் சில ஆண்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அடிமைத்தனத்திற்கு தப்பித்துக் கொண்டு உயிரோடு இருக்கும் யூதர்களை பற்றியும் எருசலேமை பற்றியும் அவர்களிடம் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், அடிமைத்தனத்திற்கு தப்பித்துக் கொண்டு அம்மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரும் சிறுமையும் அடைகிறார்கள். எருசலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன, அதன் வாயிற்கதவுகள் தீக்கு இரையாகிவிட்டன என்று கூறினர். இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன்.
விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காப்பவரே, உம் ஊழியர்களாகிய இஸ்ரவேல் மக்களுக்காக இரவும் பகலும் என்று உம் முன் மன்றாடுகிறேன். இஸ்ரவேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராகச் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அடியேனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பதாக, உம் கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம். உமது ஊழியரான மோசேக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதி முறைமைகளையும் கடைபிடிக்கவில்லை. உம் ஊழியரான மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தருளும். நீங்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பீர்களே ஆகில் உங்களை மக்களினங்களிடையே சிதறடிப்பேன். இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். உமது பேராற்றலாலும் கைவன்மையாலும் நீர் மீட்ட உம் மக்களும் ஊழியர்களும் இவர்களே. ஆண்டவரே, உம் ஊழியனான அடியேனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய எனக்கு இன்று வெற்றியை அருளும். இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்டச் செய்தருளும். அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவோனாக இருந்தேன். நெகேமியா ஆகமம் அதிகாரம் 2. மன்னர் அர்தக்சஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சைரசம் வைக்கப்பட்டிருந்தது. நான் திராட்சைரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடோழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கோரினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாள்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனமிருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியின் ஆளுநர்களிடம் வந்து,
மன்னரின் மடல்களை அவர்களிடம் தந்தேன். மன்னரோ என்னோடு படைத்தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி வைத்திருந்தார். ஓரோனியனான சன்பலாற்றும் அரச அலுவலனும் அம்மோனியனுமான தோபியாவும் அதை கேள்வியுற்றபோது, இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்துவிட்டானே என்று எரிச்சலுற்றனர். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் தங்கியிருந்தேன். நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுள் என் உள்ளத்தில் தூண்டியிருந்த எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. ஓரிரவு நான் எழுந்து சில ஆள்களுடன் புறப்பட்டு சென்றேன். நான் ஏறிச் சென்ற விலங்கை தவிர வேறொரு கால்நடையும் என்னிடம் இல்லை. நான் இரவில் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக வெளியே சென்று நரி நீரூற்றை கடந்து குப்பை மேட்டு வாயிலுக்கு வந்தேன். அங்கிருந்து இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களையும் தீக்கிரை ஆகியிருந்த அதன் கதவுகளையும் பார்வையிட்டேன். அங்கிருந்து ஊருணி வாயிலுக்கும் அரசனின் குளத்திற்கும் சென்றேன். ஆனால் நான் சவாரி செய்த விலங்கு செல்ல பாதை இல்லை. எனவே இரவிலே நான் ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களை பார்வையிட்ட பின் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன். நான் எங்கு சென்றேன் என்றும் என்ன செய்தேன் என்றும் அலுவலர் ஒருவருக்கும் தெரியாது. ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையோருக்கும் அதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை. பின்னர் நான் அவர்களை பார்த்து எவ்வித இழிநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் எருசலேம் பாழடைந்து கிடப்பதையும் அதன் வாயிற்கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும் நீங்களே பாருங்கள். எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம், வாருங்கள் என்று சொன்னேன். என் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன். அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றனர். நற்பணி செய்ய தங்களை தயார் செய்து கொண்டனர். ஓரோனியனான சன்பலாற்றும் அரச அலுவலனும் அம்மோனியனுமான தோபியாவும் அரபியனான கெசேமும் கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர். நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டனர். நானோ அவர்களுக்கு மறுமொழியாக, விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்கப் போகிறோம். உங்களுக்கு எருசலேமில் பங்கில்லை, உரிமையில்லை, நினைவு சின்னமும் இல்லை என்றேன். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 12. ஓர் இறைவாக்கு. இஸ்ரவேலை குறித்து அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. விண்வெளியை விரித்தவரும் மண்ணுலகை நிலைநாட்டியவரும் மனிதரின் ஆவியை அவர்களுள் தோற்றுவித்தவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ சூழ்ந்திருக்கும் மக்களினங்கள் அனைத்திற்கும் போதை ஏற்றி தள்ளாடச் செய்யும் மது கிண்ணமாக நான் எருசலேமை ஆக்கப் போகிறேன். எருசலேமுக்கு எதிரான முற்றுகையில் யூதாவுக்கும் அதே நிலைதான் ஏற்படும். அந்நாளில் நான் மக்களினங்கள் அனைத்திற்கும் எருசலேமை பழுவான கல்லாக்குவேன். அதை தூக்கும் எவரும் காயமடைவது திண்ணம். உலகில் உள்ள வேற்றினத்தார் அனைவரும் அதற்கு எதிராக படை திரண்டு வருவார்கள். அந்நாளில் நான் குதிரைகளை எல்லாம் திகிலாலும் அவற்றின் மேல் ஏறி வருவோரை எல்லாம் பைத்தியத்தாலும் வதைப்பேன் என்கிறார் ஆண்டவர். யூதா குடும்பத்தாரை கடைக்கண் நோக்கி மக்களினங்களின் அனைத்து குதிரைகளின் கண்களையும் குருடாக்குவேன். அப்போது யூதா நாட்டின் குடும்பத் தலைவர்கள் எருசலேமில் குடியிருப்போரின் வலிமை அவர்களுடைய கடவுளாகிய படைகளின் ஆண்டவரில்தான் இருக்கிறது
என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். அந்நாளில் நான் யூதாவின் குடும்பத் தலைவர்களை விறகுகளுக்கிடையில் வைத்த நெருப்பு சட்டி போலும் வைக்கோல் கட்டுகளுக்குள் தீப்பந்தம் போலும் ஆக்குவேன். அவர்கள் தங்களை சூழ்ந்துள்ள மக்களினங்கள் அனைத்தையும் வலப்பக்கமும் இடப்பக்கமுமாய் அழித்தொழிப்பார்கள். எருசலேம் மக்களோ முன்பு இருந்த இடமாகிய எருசலேமிலேயே குடியிருப்பார்கள். தாவீது குடும்பத்தாரின் மேன்மையும் எருசலேமில் குடியிருப்போரின் மேன்மையும் யூதாவின் மேன்மையை விட மிகுந்து விடாதிருக்க ஆண்டவர் யூதாவின் கூடாரங்களுக்கே முதலில் விடுதலை அளிப்பார். அந்நாளில் எருசலேமில் குடியிருப்போருக்கு ஆண்டவர் அடைக்கலமாயிருப்பார். அந்நாளில் அவர்களுள் காலூன்றி நிற்க வலுவில்லாதோர் கூட தாவீதை போலிருப்பர். தாவீதின் குடும்பத்தார் கடவுளை போலும் அவர்களுக்கு முன் சென்ற ஆண்டவரின் தூதரை போலும் இருப்பர். அந்நாளில் நான் எருசலேமுக்கு எதிராக வரும் வேற்றினத்தார் அனைவரையும் அழிக்க வகை தேடுவேன். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும் இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். அந்நாளில் எருசலேமில் எழும்பும் ஓலம் மெகிதோவின் சமவெளியில் அதத்ரிமோனின் புலம்பலை போல பெரிதாயிருக்கும். நாடு முழுவதும் குடும்பம் குடும்பமாக புலம்பிக் கொண்டிருக்கும். தாவீது குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், நாத்தான் குடும்பத்தாரின் குடும்பம் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், லேவி குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், சிமையி குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும் புலம்பி அழுவார்கள். எஞ்சியுள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியேயும் அவற்றிலுள்ள பெண்கள் தனித்தனியேயும் புலம்பி அழுவார்கள். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 13. அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும். அந்நாளிலே நான் சிலைகளின் பெயர்கள் நாட்டில் இல்லாதவாறு அறவே ஒழித்து விடுவேன். அதன்பின் அவற்றை பற்றிய நினைவு யாருக்கும் இராது. மேலும் போலி இறைவாக்கினரையும் அசுத்த ஆவியையும் நாட்டிலிருந்து விரட்டிவிடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எவனாவது மீண்டும் இறைவாக்கினனாக தோன்றுவானாகில் அவனை பெற்றெடுத்த தந்தையும் தாயும் ஆண்டவரின் பெயரால் பொய் பேசுவதால் நீ உயிர் வாழக்கூடாது என்று அவனிடம் சொல்வார்கள். அவன் இறைவாக்கு உரைக்கும் போதே அவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவனை குத்தி கொன்று போடுவார்கள். அந்நாளில் இறைவாக்கினருள் ஒவ்வொருவனும் இறைவாக்கு உரைக்கும் போது தான் கண்ட காட்சியை குறித்து வெட்கமடைவான். ஏமாற்றுவதற்காக கம்பளி மேலாடையை போர்த்திக் கொள்ள மாட்டான். ஆனால் நான் இறைவாக்கினன் அல்ல, நிலத்தை பயிரிடுகிற உழவன், என் இளமை முதல் நிலத்தை உழுது பயிர் செய்பவன் என்று சொல்வான். உன் மார்பில் இந்த வடுக்கள் எவ்வாறு ஏற்பட்டன என ஒருவன் வினவினால், என் நண்பர் இல்லத்தில் காயமுற்ற போது இவை ஏற்பட்டன என மறுமொழி பகர்வான். வாளே எழுந்திடு, என் ஆயனுக்கும் நெருங்கிய நண்பனுக்கும் எதிராக கிளர்ந்தெழு என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆயனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும். சிறியோர்க்கு எதிராக என் கையை ஓங்குவேன். நாட்டு மக்களுள் 1/3 வெட்டுண்டு மாழ்வர், 1/3 எஞ்சியிருப்பர் என்கிறார் ஆண்டவர். இந்த 1/3 வெள்ளியை நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன். பொன்னை புடமிடுவது போல்
புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைந்து மன்றாடுவார்கள். நானும் அவர்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன் நான். ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள். தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாயிராது. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே. ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசித்த நெகேமியா புத்தகத்தில் வரக்கூடிய அந்த நெகேமியாவை போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய திருச்சபையில், எங்களுடைய நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் முதல்ல மாறணும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பாவத்திலேருந்து வெளியே வரணும். நாங்கள் எங்களையும் உங்களுடைய கரத்தின் கீழே தாழ்த்தி கொண்டு உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமான உங்களை அன்பு செஞ்சு முழு மனதோடு நாங்கள் வாழ ஆரம்பித்தா எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய கோயிலில், எங்களுடைய நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் எங்களை பயன்படுத்த முடியும் அப்பா. அதுக்கு நாங்கள் எங்களையே அனுமதிக்க அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, நீங்கள் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே கடவுளை கொண்டு வரதுக்கு ஒரு கருவியாக இருந்தீங்களோ, அதே போல் தொடர்ந்து இந்த உலகத்தில் நாங்கள் மறு கிறிஸ்துவாக வாழ அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், நெகேமியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திரும்பவும் ஃபாஸ்டிங்கோடைய ஒரு வல்லமை நமக்கு குறித்து காட்டுது. இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாட்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோம்பிருந்து விண்ணக கடவுளிடமிருந்து மன்றாடினேன். அன்பார்ந்தவர்களே, பைபிளுடைய ஸ்பிரிட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்னா உபவாசம் இருக்கணும். எனக்கெலாம் அன்பார்ந்தவர்களே, மாதா எப்போ என் வாழ்க்கையில் தொட ஆரம்பித்தாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடல் உறுத்தலை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஏன் தெரியுமா? உடம்பு தான் பிரச்சனை பண்ணுது. எல்லாமே இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம கடைசியாக வந்து நிற்கிறோம் அன்பார்ந்தவர்களே. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உயிரை காப்பாற்ற, இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்க, இந்த உடம்பை காப்பாற்றுறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துகிட்ருக்கோம். அதை நம்ம இழக்க, ஆண்டவர் சொல்கிற மாதிரி, தன் உயிரை என் பொருட்டு இழக்கிறவன் அதை காத்துக்கொள்வான். அதை நம்ம பொருட்டாக நம்ம மதிக்காமல் அதை நம்ம இழக்கிறதுக்கு தயாராகிட்டோன்னா எந்த பாவத்துக்குள்ளேயும் விழ மாட்டோம், யாரையும் காயப்படுத்த மாட்டோம், எந்த சுயநல நோக்கங்களும் நமக்குள்ளே இருக்காது. சரி, 6ஆம் வசனம் பாருங்கள். ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று முன் மன்றாடினேன். ஆண்டவர் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா அன்பர்களே? ஆண்டவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுறாரு நெகேமியா, உங்களோட ஊழியரான இஸ்ரேல் ஞாபகம் இருக்கா? மக்கள் அப்படின்னு சொல்லி யார் இதுக்கு முன்னாடி ஜெபிச்சா? மோசே. ஸோ இங்கே நெகேமியா ஒரு மோசேவை போல் உம்முடைய மக்கள், உங்களுடைய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார் அன்பர்களே. அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் ஒரு புதிய ஒரு விடுதலை பயணத்தினுடைய ஒரு எல்லா குணாதிசயங்களையும் இங்கே நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனம் பாருங்கள். அவர் அழகான அந்த கன்ஃபெஷன் ஜெபம், பாவ மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். ஊழியனாகி எனக்கு இன்று வெற்றியை அருளும், இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்ட செய்தருளும். மனுஷங்க எனக்கு இரக்கம் காட்டுறது நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும் ஆண்டவரே. அப்போ நம்ம பாருங்கள் அன்பர்களே, ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு எதுக்கு போனாலும் சரி, கடவுள்கிட்ட ஜெபிச்சு மனிதர்கள்கிட்டேருந்து இறக்கம் வாங்கணுன்னா கடவுள்கிட்டேருந்து முதல்ல இறக்கம் வாங்கணும். அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவனாக இருந்தேன். ஸோ பானம் பரிமாறும் போது அவர் கேட்க போகிறாரு, அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போது கூட 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதற்கு மன்னர் என்னை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உடனே என்ன வேணும்னு சொல்லியிருப்போம். நெகேமியா என்ன பண்ணுற பாருங்க, அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். ஒரு செகண்ட் மனசுலேயே சின்னதாக ஒரு ப்ரேயர் மேக் பண்ணுறார். நம்ம ஏன் ஒரு அருள் இந்த மாதிரி லைட்டாக ஜெபிக்கக்கூடாது? யாராவது ஒருத்தவங்களை முக்கியமாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு அருள் இந்த மாதிரி ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஜெபிச்சுட்டு போவோமே.
சீரியஸாக வந்தவங்களே நம்ம காவல்துறையிட்ட ஜெபிக்கலாம். ரொம்ப குரூஷியலான டைமில் ஒரு பஸ் வெயிட் பண்ணுறோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே ஜெபத்தில் நம்ம திரும்பணும். அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் எவ்வளோ உதவி அனுப்புகிறாரு, இப்போ கடிதங்கள் அனுப்புகிறாரு, எல்லாம் அனுப்புகிறாரு. 8ஆம் வசனம் பாருங்கள், அதெல்லாம் எப்படி நெகேமியா பார்க்குறாரு. நம்ம என்ன நினைப்போம், ஓ சூப்பர், இந்த மனுஷன் நல்லா பண்ணுறாருல, மன்னர் ரொம்ப நல்லவர், ஓகே ஃபைன், மன்னர் நல்லவர் தான். ஆனால் அதுக்கு என்ன ஆழமான காரணம்? பைபிள் நம்மளை இப்படி தான் பார்க்க சொல்லுது. அந்த 8ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்கிறார் பாருங்கள், கடவுளின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். அப்போது நெகேமியா கேட்டதுனால இல்லை, அவருடைய வலிமையினால இல்லை, அவருடைய பராக்கிரமத்தினால இல்லை, ஆவியினால். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, கடவுள் அவர் மனசை தூண்டுறார். அன்பாந்தவர்களே, இதுக்கு முன்னாடி வந்த மொத்தம் இந்த 3 அலையும் எடுத்துக்கணும். சைரஸ் மன்னனுடைய மனதை தூண்டினது யார்? அந்த பாரசீக மன்னன், ஆண்டவர் தான். அதுக்கப்புறம் தாரியு மன்னனுடைய மனதை தூண்டி எஸ்ராவை அமைச்சது யார்? ஆண்டவர் தான். அப்போ கோயில் கட்டினது மக்களை திரும்பவும் ஒரு புரட்சியாக அவங்களை திரும்பவும் ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய வச்சது 2ஆம் அலை. 3ஆவது அலை எல்லாமே கடவுளுடைய அருள்கரம் செருபாபேலோடு இருந்துச்சு, கடவுளுடைய அருள்கரம் எஸ்ராவோடு இருந்துச்சு, கடவுளுடைய அருள்கரம் நெகேமியாவோடு இருந்துச்சு. கடவுள் ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார். அவரும் அவருடைய கரமும் நம்மளோட இருந்துச்சுன்னா போதும் நண்பர்களே. அதுதான் நம்மளை டிட்டர்மைன் பண்ணணும், நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி வருதா இல்லையான்னு. பைபிள் நம்மளை மாற்றுது பாருங்க, நம்ம மனசை எப்படி நம்ம பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படின்னு சொல்லி. 12ஆம் வசனம் பாருங்கள், நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுளின் உள்ளத்தில் தூண்டி இருந்ததை எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை. நம்ம வந்து நிறைய டைம் கடவுள் நம்ம மனசில் நிறைய தாட் போடுவார், அவங்ககிட்ட பேசு, அவங்ககிட்ட இதை பற்றினு உடனே நம்ம சொல்லியிருக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள். ஸோ ஆவியினவரே நமக்கு அந்த ஞானத்தை தருவார், எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாது, அதுக்கான டைம் வரும். அப்போ பாருங்கள், மன்னரே கேட்குறாரு, ஏன் நீ ரொம்ப மனசு ரொம்ப வாடி இருக்க மாதிரி, முகம் வாடி இருக்கே, உடம்பு எதுவும் சரியில்லாத மாதிரி தெரியலையே, மனசு தான் சரியில்லாத மாதிரி தெரியுது, என்ன ஆச்சு நெகேமியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு சிக்னல் வரதுக்காக வெயிட் பண்ணுறாரு நெகேமியா. நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பாருங்கள், அவர் எருசலேம் வந்ததுக்கப்புறம் எதுக்கு வந்தாருன்னு சொல்லலை, வெயிட் பண்ணணும். ஏன் தெரியுமா, சில விஷயங்கள் இப்படி வெளியே டக்குன்னு போய் டைமிங் தப்பாக நம்ம சொல்லிட்டோம்னா அது குழஞ்சிரும். அந்த கடவுளுடைய திட்டமே கடவுளுடைய திட்டமாக இருந்தாலும் அவருடைய விருப்பப்படி ஆவியின் நகர்வு படி தான் நம்ம செய்யணும் அன்பாந்தவர்களே. மாதாகிட்ட கேட்டால் மாதா ஆக்சுவலாக அதெல்லாம் நிறைய நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 19ஆம் வசனம், நம்ம ஏதாவது கடவுளுடைய திட்டத்தை செய்ய வந்தால் உடனே நம்மளை வந்து எல்லோரும் ஏளனம் பண்ணுவாங்க. நோவா பெட்டகத்தை கட்டினப்ப ஏளனம் பண்ணாங்க. நோவாலேருந்து ஆரம்பித்து ஆண்டவர் இயேசு முதல் கொண்டு சிலுவையில் இருக்கும்போது ஏளனம் செஞ்சாங்க. அவரையே அதே மாதிரி துன்புறுத்துறாங்கன்னா அப்போ நமக்கு எங்கே அன்பந்தவர்களே? அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். சரி, நம்ம இனிமேல் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறோம்னா உடனே 4 பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, என்னத்துக்கு இதெல்லாம் புதுசாக அப்படின்வாங்க. சரி, நான் நாளையிலேருந்து டெய்லி மாஸ் போகிறேன், ஏன் இவ்வளோ ஜெபிக்கிற, நிறைய கேட்க ஆரம்பிப்பாங்க நண்பர்களே. நம்ம உடனே அப்செட் ஆகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, என்ன இப்படி செஞ்சாங்கன்னா உங்களுக்கு இதான் செய்வாங்கன்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. அப்போ நம்ம நெகேமியாவோடு சேர்ந்து 20ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார், அவருடைய ஊழியர்கள் ஆகிய நாங்கள் கட்ட வேலையை தொடங்க போகிறோம், கட்டட வேலையை நாங்கள் துவங்க போகிறோம், அவ்வளோதான், கடவுள் எங்களுக்கு வெற்றி தருவார். புரியுதா நண்பர்களே? நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்மளை யாராவது ஏளனம் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு வாக்குப்பாதம் பண்ணால் வேஸ்ட்டு. லைட்டாக சொல்லி பார்க்கலாம், முடியலன்னா என்ன பண்ணும், டக்குன்னு நாங்கள் கடவுள் எங்களை பார்த்துக்கார், கடவுள் மேலே நம்ம வந்து பாரத்தை போட்டுருணும் நண்பர்களே. சரி, செக்கரியாவுக்கு போவோம். செக்கரியா புத்தகத்தில் பாருங்கள் 12ஆம் அதிகாரம் 10லேருந்து 14 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப அந்த அந்த மொத்த நாடும் வருத்தப்படும், துயருறும் அப்படின்றாங்க. அந்த இடத்துல பாருங்கள், நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடியிருப்புகள் மேலும் இரக்க உள்ளத்தை மன்றாடும் மனதையும் பொழிவேன், அப்போது அவர்கள் தங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள். அனுமதிகளை ஞாபகம் இருக்கா? டைரெக்டாக யோவான் 19ஆம் அதிகாரம் 37, திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஊடுருவ குத்துனது கடவுளின் அந்த செம்மறி ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கினார்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறி கொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலவும் இறந்தோர் தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலவும் மனம் கசந்து அழுவார்கள். யாருடைய ஒரே பிள்ளை, யாருடைய தலைப்பிள்ளை அன்பார்ந்தவர்களே? ஆண்டவர் இயேசு, தந்தையாம் கடவுளுக்கும் தேவமாதாவுக்கும். ஃபஸ்ட்டு இந்த வசனம் தந்தைக்கும் தேவமாதாவுக்கும் அப்ளை ஆகும்.
அதுக்கப்புறம் அது எருசலேம் மகளிர்களுக்கு, ஆண்டவருடைய சீடர்களுக்கு இதெல்லாம் அப்ளை ஆகும். ஊடுருவ குத்தியவர்களை உற்று நோக்குவார்கள். ஒரே பிள்ளையும் தலை பிள்ளையும் இழந்தது போல அழுது புலம்புவார்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நண்பர்களே. மாதாவோட அழுகாட்சி இங்கே இருக்குது செக்கரையால். மாதா எவ்வளோ துயரப்பட்டிருப்பாங்கன்னு செக்கரையால் குறிப்பிடப்பட்டிருக்கு. 13ஆம் அதிகாரம் பாருங்கள், 1-6 வசனங்கள். அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கென்ன எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும். அன்பர்களே, இதை தான் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 34 ஆண்டவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் வருது. தண்ணீர் நம் ஞானஸ்தானத்தை குறிக்கும், ரத்தம் நற்கரணையை குறிக்கும். எபிரேயர் 9:14, 1 யோவான் 1:7 கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து கழுவும். ஸோ பாவத்தின் தீட்டை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்காகவும் எருசலேமின் குடியிருப்புகளுக்காகவும் ஒரு நீர் ஊற்று வரும். ஆவியானவர், ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஆவியானவர் நம் மேலே பொழியப்பட்டு நாம் தூய்மையாக்கப்படுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 13ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். அந்த நாளில், ஆண்டவருடைய அந்த நாளில், வாளே எழுந்திடு, என் ஆயனுக்கும் நெருங்கிய நண்பனுக்கும் எதிராக எழுந்திடு என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆயனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும். எக்ஸாக்டாக இந்த செக்கரியா 13:7-9 மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவே கோட் பண்ணுறார் நண்பர்களை, மேற்கோள் காட்டுறாரு. இதை ஆயனை வெட்டும் போது ஆடுகள் சிதறடிக்கும். ஸோ இங்கே ஆயன் யார்? ஆண்டவர் இயேசு. அவரை கைப்பற்றுறாங்க, சீடர்கள்லாம் சிதறி அடித்து ஓடுறாங்க. அது இங்கே செக்கரியாவில் குறிப்பிடப்பட்டிருக்குது, அங்கே நிறைவேறுதான் நண்பர்களே. எப்படி சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாயும் தந்தையும் சபிக்கிறவன் விளக்கு காரிருளின் வேலையில் அணைந்து போகும். நண்பர்களே, நம்ம சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அவங்கள எந்த ஒரு கோபமும் வஞ்சமும் அம்மா அப்பா மேலே வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு அவன் ஆண்டவர் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு எப்படி பேரண்டிங் பண்ணணும்னு யாரும் சொல்லித்தரல. நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாவை அப்போ சபிக்க முடியாது. சபிக்கிறது மட்டும் இல்லை, கோபமும் படக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மத்திய நற்செய்தியில் உன் சகோதரனுக்கு உனக்கும் கோவம் இருந்துச்சுன்னா, மனத்தாங்கல் இருந்துச்சுன்னா முதல்ல பழியை செலுத்த, அதை வச்சுட்டு போய் அதை சரி செஞ்சுட்டு வாண்டுறாரு. யாருமே நல்லவங்க இல்லை. எல்லாருமே மாதாவும் புனித சோசி தந்தை மாதிரி இருக்க முடியுமா? யாருமே அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு மாதிரி இருக்கோமா? இல்லை. ஸோ அதனால் திருப்பலியும் ஜெபமாலையும் அவங்களுடைய மனமாற்றத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதான். அவங்கள ஹர்ட் பண்ணாமல் சொல்லலாம், ஏற்றுக்கலைன்னா ஆர்கியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, சபிக்க வேண்டாம், அவங்க மேலே கோபமும் பட வேண்டாம், மன்னிப்போம். தெரியாமல் செய்கிறாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்தாங்க, நம்மளை வளர்த்துறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் அம்மா அப்பாவுக்கு மனசில் எந்த ஒரு மனத்தாங்களும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எதிராக. 22ஆம் வசனம் பாருங்கள். தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். நம்ம திரும்பவும் பழி வாங்குதல் கடவுளுக்குரியவை, நமக்குரியவை அல்ல. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.